ஏய் மெதுவாயா. ஏங்க நான் புத்தகத்தில் பார்க்க முடியாது பயமே. நாயை பார்த்தோன்னு இப்படி காட்டணும். அப்படி காமிச்சா அது வந்து நம்ம ஃப்ரெண்ட் நினைச்சுக்கோங்க. இவர் வந்து குண்டு பல்பு சாப்பிடணும்னு வந்துருக்காரு சார். நான் வந்து டீ பிளேட் சாப்பிடலாம் அப்படின்னு. நான் வந்து 10 நிமிஷம் வரைக்கும் தூக்கு மாட்டி தொங்க போறேன் சார். நான் நிறைய அலோவ் பண்ணேன். ஐ டோன்ட் வாண்ட் டு அலோவ் திஸ். டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஏன் சடங்கு ஏதாவது பண்ணணுமா? சட்டு புட்டுன்னு ஆரம்பிங்கயா. லைஃப்ல பெரும்பான்மையானவர்கள் பாத்தீங்கன்னா சாதாரணமான ரிலாக்ஸ்டான பிரச்சனைகள் இல்லாத ரிஸ்க் எடுக்காத அப்படியான ஆட்கள். ஐந்தறிவு ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ரிஸ்க் எடுப்பாங்க. லைஃப் முழுக்க சேலஞ்சஸ் சாகசங்கள் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பல்லுல இந்த வெயிட் எத்தனை கிலோ இருக்குது? 6 கிலோ. பேச வேற செய்வீங்களா? இதுல ஒரு பல்லுல கட்டி 6 கிலோ வெயிட். இதெல்லாம் நத்திங்கயா. முந்தி டன் கணக்குல தூக்கிட்டு இருந்தேன், இப்ப கிலோவுக்கு என்ன நானே குறைச்சிக்கிட்டேன். எப்படி இறக்குறது உங்களை? வாங்க வாங்க, யாராவது ஹெல்ப் பண்ண வரீங்களா? ஓகே. என்ன பேர்? உங்க பேர் என்ன? ராஜேஷ். எந்த ஊருக்கு? மார்த்தாண்டம் ராஜேஷ். நமக்கு இந்த ஊர் தான். குற்றாலா? அப்படியா? கேட்டா குட்டிச்சவரு. எத்தனை வருஷமா இது மாதிரிலாம் பண்றீங்க? ஒரு 5 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். பிரஷ் வச்சு அழுத்தி தேய்ச்சாலே காலையில ரத்தம் வந்துருதுங்க. பல்லு தானே அது? ஐயா இது கோரப்பல்லு. பல வருஷமா துரு பிடிச்சு போய் கிடக்கு. பல்லு விலைக்கு 18 வருஷம் ஆகுது. இதெல்லாம் ஏன் செய்யணும்னு தோண ஆரம்பிச்சிச்சு? இன்னைக்கு 8 வரைக்கும் படிச்சுட்டு இந்த உலகம் பாக்கியது மாதிரி இருக்குன்னா அது நான் இந்த மாதிரி பண்ற சாதனை. இந்த மாதிரி உன் விடாமுயற்சிக்கு விஸ்வரூப வெற்றி கிடைக்கும். இதுல இருக்க எல்லாரும் விதவிதமான சாகசங்களை செய்யக்கூடியவர்கள் தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த ரிஸ்க்லாம் எடுக்கப்படாது. இது எதுக்கு? நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. நீங்க எந்த ஒரு சின்ன விஷயத்துல கூட பாதுகாப்பா இருப்பேன். நான் இந்த விஷயத்துல கூட கான்சியஸா இருப்பாங்க, கவனமா இருப்பாங்க. எப்படி இருப்பீங்க? இது நோ ஃபீட், உணவு பொருள் இல்ல, மனுஷங்களுக்கும் மிருகங்களுக்கும் கொடுக்க கூடாதுன்னு கவர்மெண்ட் தடை செஞ்சிருக்கு. காஃபி போடும்போது கூட மேல கொட்டிக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடியவன் தான் சார் நான். காஃபி ஆத்தும் போது லேசா ஒரு துளி சூடா பட்டக்கூடாதுங்கிற அளவுக்கு கவனமா இருக்கு. கண்டிப்பா. என்ன பரமசா எப்படி இருக்க? வெளியில போனாக்க நான் அது சத்தம் போட்டு பேச மாட்டேன். என் பையனோ என் ஹஸ்பண்ட் இருந்தா கூட அவங்க பேரை சொல்லி நான் கூப்பிட மாட்டேன். நான் பாத்தியாடா பண்பாட்ட ஒவ்வொரு வீட்லயும் புருஷனை போடாவாடா பொட்டக்கண்ணா விளக்குமா தெடி எல்லாம் நடக்குது. அப்புறம் மோரோவர் யாராவது போன் வந்தது டிராவல் பண்ணும்போதுனா சத்தம் போட்டு பேச மாட்டேன். இப்ப பேர் சொல்லி கூப்பிட்டா அடுத்தவங்களுக்கு ஒரு பேர் தெரிஞ்சிடும். கிராமத்து பொண்ணுங்கெல்லாம் புருஷன் பேரை சொல்லவே மாட்டாங்க, ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுவாங்க. அதான் நம்மளை பத்தி எந்த க்ளூ யாருக்கு இருக்க கூடாது. அதுல ரொம்ப கவனமா இருப்பீங்க. எஸ். உங்க வீடு எங்க இருக்கு? அசோக் நகர். உங்க தோப்பனார் பேரு? ஏன் தேவச எது நடத்த போறியா? என்ன ஹோமம் டீடைல் கேட்ட கூட்டமா? உங்க வீட்டு அட்ரஸ் என்னோட அப்ளிகேஷன்ல கொடுத்திருக்கேன். ஓ, இங்க அப்ளிகேஷன்ல கொடுத்திருக்கீங்க. டேய் இந்த ஆர்ம விளையாட்டா இருந்தாலும் எனி டைம் அலாட்டா இருப்பான்டா. யாராவது கரண்ட்ல சாகசம் பண்ற ஆளுங்க இருக்கீங்களா? மைக்க கொடுங்க. வயரை மூக்கோலியா பாஸ் பண்ணி வாய் வழியா அவுட் பண்ணிட்டு பல்ப் எரிய வைப்பேன். கரண்ட தொட்டா சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும், என்ன தொட்டா கரண்டுக்கே ஷாக் அடிக்கும். இது பல்ப் எரிய வைப்பேன். தென் வந்து இப்போ ஒன்னு பண்ண போறேன். ட்ரில்லிங் மிஷின் ஆன் பண்ணிட்டு மூக்குல ட்ரில் பண்ணுவேன். ட்ரில்லிங் மிஷின்ல ஆன் பண்ணிட்டு மூக்குல ட்ரில் பண்ணுவேன். ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் இந்த ஆக்ட் பண்றேன். ட்ரில்லிங் மிஷின் ஆன் பண்ணிட்டு மூக்குல ட்ரில் பண்ண போறேன். யாருமே பேனிக் ஆக தேவையில்ல, நான் என்ஜாய் பண்ணிட்டு பண்ணுவேன். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். ஏய் மெதுவாயா. ஏய் நீங்க எல்லாம் பைத்தியமாடா? நீங்க மெண்டலா? என்னால நம்பவே முடியல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. சார் ஒண்ணு இல்ல சார், வாங்க சார். ஏய் செல்ஃபி காண்டி திரும்ப மூக்குல விடுவியாயோ? என்னையா? நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போடா போ. நம்ம செல்ஃபி 10 எடுத்துக்கோமே, அதுக்கு மறுபடியும் மூக்குல விடு. உலகத்துல இப்படி ஒரு செல்ஃபிக்கு நான் போஸ் கொடுத்தது இல்ல. இருக்கட்டும் மச்சான், நானே ஃபர்ஸ்டா இருந்துட்டு போறேன். என்னது? எத்தனை வருஷமா பண்றீங்க இது? 11 இயர்ஸா சார். 11 இயர்ஸா பண்றீங்க. நிறைய இருக்கு இன்னும். நான் கண்ணை மூடிட்டு செய்யற வேலையை உங்களால கண்ணை திறந்துகிட்டு செய்ய முடியுமா? 5 2 ரூபா கண்ணுக்குள்ள வச்சு மூடிடுவேன். 5 2 ரூபா காயின கண்ணுக்குள்ள வச்சு மூடிடுவீங்களா? காயின் கொடுங்க. எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். சரி அவன் என்ன சொல்றான் கேப்போம். ஏய் என்னையாயோ? ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது எனக்கு வலிச்சது. சில பேர் சில சமயம் என்ன பண்ணுவான், அந்த பெயின்ல பயந்துட்டு என்ன பண்ணுவான், பின் வந்துரும். அதை தானா தான் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். வெரி வேணும்டா. வெரி இருந்தா தான் ஜெயிக்க முடியும். அவங்க தாங்கள் என்னெல்லாம் சாகசங்கள் செய்யறோம், அட்வென்ச்சர் பண்றோம் அப்படிங்கறத நம்ம செஞ்சு காட்டிட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல அடுத்து ஒருத்தர் குண்டு பல்போட உட்கார்ந்திருக்காரு. என்ன தங்க பண்ண போறீங்க? பார்த்தா அழுதுருவீங்க. இவர் வந்து குண்டு பல்பு சாப்பிடணும்னு வந்துருக்காரு சார். நான் வந்து டீ பிளேட் சாப்பிடலாம் அப்படின்ட்டு. ஆண்டவா இது ஆரம்பம்,
இந்த மேட்ரு முடிஞ்சோன்னா என்ன பண்றோன்னு பாருங்க. டியூப்லைட் வெர்சஸ் குண்டு பல்ப். உலகத்துல நீயே நானால இப்படி ஒரு டாபிக்கே பண்ணது. குண்டு பல்ப் வெர்சஸ் டியூப்லைட். நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. இந்த வெட்டு புலியா இல்ல அந்த செத்த எலியா? திங்க போற பல்புல ஒண்ணும் ஆக போறது இல்ல, மேல இருக்க அழுக்குல போயிட போகுது. என்ன என்ன எழவி அது? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். என்ன நடக்குதுங்க? யோ என்னையா கரும்பு திங்கிற மாதிரி திங்கிற? காலை டிபனே தான். நீ கொஞ்சம் சாப்பிடு. எது நான் சாப்பிடவா? எனக்கு நான் போய் நான் வேணா ஊட்டி விட்டா ஊட்டி விடுறியா? எந்திர போல. கருக்கு முறுக்குன்னு சாப்பிடுற. சவுண்ட கேளுங்க. உன்னை நம்பி வீட்டு வாசல்ல ஒரு பல்ப தொங்க விட முடியாது. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலாடு தெரியல. ஆக்சுவலா இது தின்னு உள்ள புகையில எப்படி இருக்கும்? சாப்பிட்டு தொண்டையில போகும்ல, எப்படி இருக்கும் அது? போகும்போது இழுத்து புடிக்கிட்டு போகும்போது இப்படியே குத்தி 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 உடம்பெல்லாம் ஃபுல்லா ரத்தம். நான் இப்ப சாப்பிடலையா, நான் 2005 6ல இருந்து சாப்பிட்டுக்கிறேன். இனிமே தாண்டா உங்க டவுசர் கிழியும். சரி, முதல்ல சாப்பிடறப்பலாம் என்ன பண்ணுச்சு? பழைய மாதிரியே அண்ணனே ஆரம்பி போய் தொலை. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. என்ன எரியுமா? உள்ள புகையில அறுக்கிற மாதிரி இருக்குமா? இப்ப பக்கமா தான் முழுங்குறேன். முன்னால துப்பிடுவீங்க. உனக்கு இருக்க வியாதிக்கு நீ வெளியே நாளை கூடாது. கரெக்ட். இது வரைக்கும் டாக்டர் போய் செக் பண்ணிருக்கீங்களா? என்ன இப்ப இன்னைக்கு சாப்பிட்டீங்க, நாளைக்கு காலையில டாய்லெட் போறது, இப்ப நைட் வயித்து வலி, சும்மா நான் சொல்லக்கூடாது. உண்மை நசமால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சத்தியமா வாயம்லாம் சத்தியம் பண்ண முடியாப்பா. ஒரு தடவை பண்ண போதும்பா. ஒரு இந்த முடி இருக்குல்ல, இது உள்ள போயிட்டாலே கொண்டே போட்டு பேதி கொடுத்து ஏதோ பண்ண எங்கேயோ சுத்திடுது. அவ்வளவு சிக்கல் இருக்கு. ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல என்ன நீ அசால்ட்டா பேசுற? அதான் சார், ஒரு 2 நாள் ஒரு நாள் சாப்பிட்டா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். டெய்லியும் சாப்பிட்டா இருந்தா அது பிரச்சனை இல்ல. காலை டிபனே தான். அப்ப மத்தியானத்துக்கு 5 குண்டு பல்பா தொட்டுக்க ஜீரல் பல்பா. நான் நீட்டா சாப்பிடலாம். பல்லு வேற குத்துறாயா, பல்லு வேற குத்துறாயா. உடும்புக்கார உடம்பு என் வலுவை நீ பார்த்தது இல்ல. கிட்டத்தட்ட இவர் ஒரு 6 அடி இருந்தா 6 3 18 20 அடி டிராவல் பண்ணி இது காலையில வெளியில வரணும். கண்டிப்பா ப்ளீடிங் ஆகும். The next morning. ப்ளீடிங் ஆகல அப்படின்னு அவர் சொன்னாருன்னா சூப்பர்மேன் தான். ஏன்னா சதையெல்லாம் இப்படி பிடிச்சிட்டு இருக்கும். நீங்க காத்து ஊதுனா மட்டும்தான் வெளியே விரிக்கும் குடல்லாம். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. இது ரிஸ்க். நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சுக்காம இருக்க வரைக்கும் சேஃப். தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆபத்தாயிடும். இல்ல அதுதான் விவரங்கள் தெரிஞ்சிச்சுன்னா உடம்பு பத்தி ரொம்ப பயம் வந்துடும். பயமா எனக்கா? நாங்கெல்லாம் சுனாமிலேயே சும்மிங்க போறவங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அடுத்தது அண்ணன் நான் வந்து 10 நிமிஷம் வரைக்கும் தூக்கு மாட்டி தொங்க போறேன் சார். 10 நிமிஷம் தூக்க மாட்டேன். அங்கிட்டு போகுதா இல்லையா, இங்கிட்டு ஏதாவது புட்டுக்கிட்டு போயிருமா? எனக்கு பக்கம். இனிமே நடக்க போற நல்லது கெட்டது எல்லாத்துலயும் உனக்கும் பங்கு இருக்கு. ரெடியா வந்திருக்காங்க கயிறோட. ஒருத்தர் தூக்க போட்டு தொங்குறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ரிஸ்க் எனக்கு புரியல. இதுல அவன் மென்டல். அவன் எங்க இருக்கிறான்னு பக்குவமா பார்த்து பின்னாடி போய் அவனை எதுவுமே கீழ்பார்க்க ஆஸ்பத்திரியில. இது தெரியாம பண்றாங்களா தெரிஞ்சு பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த வலியை காமிச்சா பண்ணாம இருக்கலாம்ல. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். தூக்க போட போறீங்க இப்போ? போட்டுருவோம். அவன் யாரா உள்ள கை தட்டினவன்? நான் என்ன சர்க்கஸா கட்டினேன்? நான் நிறைய அலோவ் பண்ணேன். I don't want to allow this. This is absolutely wrong. It's very wrong bro. It's very wrong. இத பார்த்து குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு வருமானு எனக்கு தெரியல. ஆனா பல பேர் ட்ரை பண்ணானுங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு தோணலையா? இதை மட்டும் அலோவ் பண்ணவே மாட்டேன் சார். நீங்க நல்லவையா. நீங்க எவ்வளவு பெரிய ட்ரிக்கா இருந்தாலும் சரி. கோ. No, I don't allow. I don't want to allow this. இந்த கைத்தையை தூக்கி வீசுறீங்க, பதட்டமா இருக்கு. சத்தியம் பாரியா சாரே. நீங்க ரியல் கேப்டன் சாரே. அடுத்து என்னன்னு சொல்லுங்க. கத்தியை முழுங்குவீங்களா? சோ கத்திய வாய்க்குள்ள தொண்டைக்குள்ள விடுவீங்க அப்படியே. ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க. அசந்து போயிருவீங்க. ஏங்க அவ்வளவு கத்தியுமா? ஒரு கத்தி இல்லையா? அப்ப என்னமோ நீங்க நடக்க போகுது. ஆனா என்ன நடக்கும்னு தான் தெரியல. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. இதெல்லாம் எங்கப்பா கட்டிக்கிட்டே? பட்டிக்காட்டு போட படத்துல எம்ஜிஆர் செய்வாருங்களே.
இவங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. ஆக்சுவலா இது வந்து இந்தியா முழுவதும் நிறைய பார்க்கலாம். வட இந்தியாவுடைய திருவிழாக்கள்ல பெரிய வால்லாம் அப்படி சொருவாங்க. நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். ஏங்க இது வரைக்கும் போதுங்க, கிட்டத்தட்ட ரிஸ்க் தான். 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும், ரத்த அடிப்படணும். அடுத்தது சார் 10 தேங்காய் 4 நிமிஷத்துல பல்லுல உரிச்சு வாயால உரிக்கிறது. வாயால ஓகே, வேற பல இருக்குதே, எதை சொல்றது? 60 தேங்காவை கையில ஒவ்வொரு அடிக்கு அடிச்சு 1 நிமிஷத்துல 60 தேங்காவை அடிச்சு உடைச்சிடுவேன். ஓங்கி அடிச்சா 1.5 டன் நைட்ரா பாக்குறியா? ஓகே. மண் இருக்குல்ல சார், மணல் 2 கண்ணுலயும் போட்டு 1/2 hour இருப்பேன் சார். மண்ணை கண்ணுல கொட்டிக்கிட்டான். அட மண்ணுக்கு பிறந்தவனே, இதான் கண்ணை மூடிட்டு செய்யற வேலையா? என் பிளேட் வச்சு என்ன பண்ணுவீங்க? 2 கண்ணிலும் பிளேட வச்சு கண்ணியும் கட்டிக்கின்னு நேஷனல் வண்டி ஓட்டுவோம் சார், 50 கிலோமீட்டர் ஃபாஸ்ட். எது ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. வேலூர் மாவட்டம் ஆம்பூர்ல இருந்து வந்திருக்கேன். ஏலகிரி ஹில்ஸ் 14 கொண்டை ஊசி வளைவையும் கீழ இருந்து மேல வரைக்கும் கண்ணை கட்டிட்டு வண்டி ஓட்டுவேன். கண்ணை மூடிக்கிட்டே ரொம்ப நல்லா வண்டி ஓட்டுறீங்க. என்ன நினைச்ச, கம்பி மேலே வண்டி ஓட்டுவேன். இப்படி வச்சதுமே மூடிக்கும், நம்ம வந்து அசைச்சு திறக்கவே முடியாது. வேணா நான் வச்சு காட்டுங்களா? சரி வாங்க, பண்ணுங்க பண்ணுங்க. நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்களோ, சமாளிப்போம். புது பிளேட் சார். ஏங்க நான் கிட்ட இருந்தாலும் பார்க்க முடியாது, பயமா இருக்கு. கோபாலு என்னைய மாதிரி தைரியமான ஆளா இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் பயந்தவன் தானே. இப்ப கண்ணை திறக்க முடியாது. இந்த கண் ஒட்டி தான் வந்து அந்த கூர்மையான பகுதி இருக்கு. நான் அசைச்சு திறக்கணும்னு நினைச்சனா கூட கண் கிழிச்சிருங்க. அது ஆமா, இந்த வித்தியை எங்க பாக்கத்துக்கிட்ட? என்னுடைய மாணவர்களுக்கு வந்து இங்க வாழைக்க வைக்க போறேன் சார். நான் வந்து அந்த சிலம்பம் கலைக்கே உண்டான ஒரு பயிற்சியில வந்து அந்த வாழைக்க வந்து கட் பண்ண போறேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. பண்ணலாமா இப்போ? பண்ணலாம் சார். பதட்டம் இல்லாம பொறுமையா பண்ணுங்க. நீங்க இப்ப கூட இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தத்தை நாணயத்தை நம்ம கவனிக்கணும். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. மத்த ரிஸ்க் எல்லாம் விட அதிகமான ரிஸ்க் கழுத்துல வைக்கிறது. அதை தன்னுடைய தம்பிகள் கழுத்துல வச்சிருக்கேன். ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. கட்டிடவா? கட்டிடுங்க. ஒரே நிமிஷம் வரேன். ஓகே. ஏன் கைப்புள்ள குரலி வித்த காட்டலாம், ஏமாந்துறாத அண்ணே. பொறுமை. என்ன பண்ண போற? இருடா, ஏன்டா பதற? பொறுமை. ரொம்ப பிரமாதம். வாழ்த்துக்கள். துல்லியம், சிறப்பு. பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. நைட்ல நான் கொஞ்சம் பயம். நாய்லாம் துரத்துச்சுனா எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, இப்படி வச்சுட்டேன்னா நாய் வந்து பின்னாடி துரத்தாது. எப்படி எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா? எப்படி இப்படி காமிச்சா நாயை பார்த்தோன்னு இப்படி காட்டணும். அப்படி காமிச்சா அது வந்து நம்ம அது ஃப்ரெண்ட் நினைச்சுக்கோம். டிஓஜி டாக்ல சூப்பர். இது கண்டிப்பா டிக்டாக்ல வைரல் ஆகும், ஃபிலிம் ஆஃபீஸ் கூட வரும். வாட் நான்சென்ஸ். ஓ டிஓஜி டாக். அது அப்பா சொல்லி கொடுத்தது. இப்படி காமிச்சனா உனக்கு வந்து பின்னாடி வந்து துரத்தாது, நீ அப்படியே போயிடலாம் அப்படின்னு. அடேங்கப்பா, ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு. ரொம்ப விவரமான பொண்ணு தான். அந்த சிம்பலை காட்டுங்க. தமிழ்நாடே உன்னை நாய் கவனிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் இதைத்தான் செய்யணும். செய்யுங்க. நல்ல பொண்ணு, எதை சொன்னாலும் நம்பிடுவா. இல்ல ஆனா உங்க அப்பா பாராட்டுறேன். ஒரு நாயை பார்த்தா நீங்க கவனிக்காம இருக்கான்னு ஒரு குழந்தைக்கு சொல்ற சூப்பரான ஐடியா. அது எப்போ ஃபாலோ பண்ணீங்கம்மா? வேணாம் சார். பரவாயில்ல சொல்லியா? வேண்டாம் சார். நான் ஒரு 6th 7th வரைக்கும் அந்த ஃபாலோ. இன்னசென்ஸ் எனக்கு பிடிச்சிருக்குமா? 6th 7th வரைக்கும் இத காட்டிட்டு நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. கடவுள் புண்ணியத்துல எல்லா நாயும் நம்பி இருக்கு பாருங்க. அட போப்பா, இன்னும் நீ பைத்தியக்காரனவே நினைச்சு நிக்கிற நீ. என்னுடைய தொண்டை குழியில ஒரு ஈட்டி முனையில ஷார்ப்பான கத்தி இருக்கும். தொண்டை குழியில அந்த கத்தியை வச்சு பெண்ட் பண்ணுவேன். இதெல்லாம் முடியுமாட உன்னால? முடியும்னு நினைச்சுங்காட்டித்தானுங்க வெள்ளக்காரன் நிலால போய் காலை வச்சுட்டானுங்க. முடியாதுன்னு நினைச்சனால தான் நாம நிலா சோறு விட்டுக்கிட்டே இருக்கிறோம். கத்தி வச்சு அந்த பெண்ட் பண்ணுவீங்க. வாங்க. விவரம் தெரிஞ்சாலும் நிறுத்திங்கப்பா. வழுக்குது பாஸ். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கு. எங்கிருந்து வந்திருக்கான்? ஒன்னும் ஆவலையே. எப்படி இவ்வளோ ரொம்ப சென்சிட்டிவான இடம் அது வேற? எல்லாம் ஜிம் பாடிடா, ஜிம் பாடி. ஆம்ஸ் பாத்தியா? பஸ் ஊர்ல போனா ஃப்ரண்ட்ல நிக்க மாட்டேன், பேக்ல நிக்க மாட்டேன், நடுவுல தான் நிப்பேன். முன்னாடி ஆக்சிடென்ட் இருந்தா ஆக்சிடென்ட் ஆகும், பின்னாடி ஆக்சிடென்ட் அவன் போயிரட்டும், பின்னால இருந்தா இவன் போயிரட்டும். இதெல்லாம் எப்படினே? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போணும்டா. நடுவுல நம்மளோட சேஃப்டியை பாத்துக்கிட்டு கரெக்டா இருந்தது. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. இவங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்? சார் எனக்கு அந்த மேல தேடா இருக்கிறாங்க, அவங்க வந்து அவங்க குழந்தைய வந்து அவ்வளவு சேஃப்டியா பாத்துக்கிறாங்க. டிஸ்கஷன் நடத்துறீங்க. அதுக்கு என்னப்பா? தயவு செஞ்சு நீங்க அப்படி பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து உங்களை விட உங்க குழந்தை வந்து ரொம்ப கோழையா வளர்ந்துடும். பாக்குறதுக்கு நான் பொம்பளை, ஆனா நெஜத்துல ஆம்பளடி.
இல்ல குழந்தைக்கு எந்த விதத்திலயும் அடிபடக்கூடாது, அவங்களுக்கு சேஃபா இருக்கணும்ன்றதுக்காக பண்றது. அவன் கஷ்டம் அவனுக்காக தெரியும். பெரிய மனுஷங்க பேசுற குத்திடுவேன். அது போடலனால அந்த குழந்தைங்க விட மாட்டாங்க, அது எனக்கே தெரியும். அடிபட்டு எந்திரிச்சாதாங்க அந்த வலு கிடைக்கும். அப்படி வந்து அவங்கள பார்த்தா எங்களுக்கு கோமாளித்தனமா தெரியுது. அவங்க பார்த்தா உங்களுக்கு கோமாளித்தனமா தெரியுது. ஏன்? ஆமா, எதெல்லாம் பயப்படுறாங்க. நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடும். வெளியே வரதுக்கு பயப்படுறாங்க, கொசு கடிக்கு பயப்படுறாங்க, சுவிட்ச் பாக்ஸ் போட பயப்படுறாங்க. நாளைக்கு வந்து பேசிட்டு வெளியே போட்டு பயப்படுவாங்க. அவங்க கோமாளித்தனமா தெரியுது எங்களுக்கு அவங்கள பார்த்தா. உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. நான் ப்ரிகாஷனா இருக்க விரும்புறேன். எனக்கு பயம் கிடையாது. ஒரு பேனா கொடுத்தா கூட நான் கவர் எடுத்துட்டு வெறும் பேனா தான் கொடுப்பேன். ஏன்னா அந்த பேனாவை நீங்க எடுத்துட்டு போயிரு. ஏங்க அது எழுதும் போது கொஞ்சம் ஸ்டக்கப் ஆகும், ஊதிக்குங்க. அது பொருளுங்க. அது என்னோட பொருள். ஒரு பெண்ணுக்கே நான் இப்படி யோசிக்கும் பொழுது என் உயிருக்கு நான் எவ்வளவு யோசிக்கணும், என்ன மாதிரி யோசிக்கிறீங்க? எவ்வளவு யோசிக்கணும். அதான் நான் பார்த்தேன். காவால கை விட்டாலும் காரியத்தோட தான் கை விடுவார். பயப்படுறோம்னு சொல்றதுல என்ன வெக்கம் இருக்கு? பயங்கிறது ஒரு உணர்வு. இயல்புன்னு சொல்றாரு அவர். பயப்படுறதுல தப்பு கிடையாது, எல்லாத்துக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இல்ல பொண்டாட்டி நினைச்சா தாண்டா என் கை கால்லாம் நடுங்குதுடா. இல்ல அந்த சார் வந்து ரொம்ப பயப்படுறாங்க, பிள்ளைகளை கண்டு பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. 2 பையங்களை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எப்படி சார் நீங்க வாங்க 2 பையங்களை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. என் பாப்பா வந்து நான் நல்லா மழை டைம் பனி காலத்துல தான் பைக்ல வச்சு ரவுண்ட் அடிப்பேன். ஓ அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. டேய் செல்லங்களா, எல்லாரும் நீ சத்தம் போடுவாங்க, எதுக்காப்பா அப்படி பண்றமா? அப்பதான் எதிர்ப்பு சக்தியே உருவாகும். இதுகளா பேசி இதுகளா முடிவு பண்ணிக்குதுங்க. எங்க போய் முடிய போதும்? சார் நார்மலா போனாலே குழந்தைங்களுக்கு வீசிங் வந்துருது. சார் சொல்ற மாதிரி வண்டியில வச்சு கொண்டு போனோம்னா அப்புறம் வேற வண்டி வந்து கொண்டு போக வேண்டியது. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடையா? நான் ஒரு கையில கிளாப் பண்ணுவேன் சார், எல்லாம் 2 கையில கிளாப் பண்ணுவாங்க. ஒரு கையில கிளாப்? ஆமா, ஒரு கையில கிளாப் பண்ணுவேன். நான் வந்து ஒரு 17 உலக சாதனை பண்ணிருக்கேன். நான் வரிசையா சொல்றேன், அத கப்புன்னு பிடிச்சிக்கிறியா? நல்ல ஐடியாவா இருக்கு. எங்க சொல்லுங்க. ஒரு நிமிஷத்துல வந்து நான் 360 டைம்ஸ் மேல கிளாப் பண்ணுவேன். ஓகேப்பா, ஒரு கையில கிளாப் பண்ணுங்க. ஓ நமக்கு வராதோ சார்? இதை விட எக்கச்சக்கமான விஷயம்லாம் எனக்கு தெரியும். அப்புறம் ஒரு சின்ன பாக்ஸ்குள்ளார வந்துட்டு டோட்டல் பாடியை வந்துட்டு ஃபுல்லா உள்ள போய் பேக் பண்ணுவேன். ஒரு 8 மந்த் பேபி உள்ள போய் படுக்க முடியாது. அதுக்குள்ள உங்க உடம்பு கொண்டு போயிட்டு எல்லாமே டோட்டலா. எனக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸ வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன்டா. எடுத்துட்டு வந்திருக்கேன், மெட்டீரியல் எடுத்துட்டு வந்திருக்கேன். பண்ணுங்க பாப்போம். அது எப்படி ஒரு 8 மாத குழந்தையால் போக முடியாத ஒரு சின்ன பாக்ஸுக்குள்ள தன்னை கொண்டு போவேங்கிறார். ஆச்சரியமா இருக்குங்கண்ணா. எனக்கு ஆச்சரியம்னா உங்களுக்கு நீங்க எதுவும் டெஸ்ட் சேஞ்ச் பண்ணுமா? ஆமா. அவ்வளவுதான், நேரா ஆக்ஷன் இறங்கிடுங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. எப்படி உழைச்சாலும் உடம்பு உழைக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த 13 வருஷமா நான் 53 வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே. 53 கிலோ 13 வருஷமா? ஆமா. இவ்வளவு பேர் பண்ணி சத்தம் இல்லையாங்க? நீங்க பண்ணுங்க. குட், ஆல் தி பெஸ்ட். மலை எவ்வளவு அருமையா ஆறுதலா பேசுறப்பா நீ. ஓகே, இன்னைக்கு தேதிக்கு எங்கெல்லாம் நீங்க உட்கார கொள்ள எந்திரிக்கலாம் சிரமப்படுறீங்க? இந்த வகையில உட்கார்ந்தாலுமே எங்களுக்கு கம்ஃபர்டபிளாவே இருக்கு. உட்காரவே முடியல, இழுத்து மூச்சு விட முடியல. சில நேரத்துல கண்ணை இருட்டிக்கிட்டே வருது மாப்பிள்ள. நீங்க என்ன பண்றீங்க? சார் நான் வந்து என்னோட ஃபேஸ் ஃபுல்லா பின் பண்ணிருக்கேன் சார். நான் பின் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லா பிளட் நானே வர வச்சிருக்கேன். சினிமாக்கா வாய்ப்பு தேடி. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. ஏன்னா ஒரு இடத்துக்கு நான் அடையிறதுக்கு எனக்கு இதான் வழி இருக்கு. வேற எங்க போய் ரீச் ஆக முடியாது. இதான் மாட்டிக்கிறோம் நம்ம. நான் ஆடிஷன் போராட்டம்லாம் பாத்தீங்கன்னா 45 கரப்பாம்பூச்சி சாப்பிடுவேன் சார் நான். இப்போ நீங்க 45 கரப்பாம்பூச்சி சாப்பிட்டீங்கல்ல? ஆமா சார். அதனால உங்களை யாராவது சினிமால சேர்த்துக்கிட்டாங்களா? இல்ல கிடைக்கல, நான் போயிருக்கேன் சார். சினிமால போனேன் சார். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? 45 கரப்பாம்பூச்சி சாப்பிடுறதுக்கும் சினிமால சேர்றதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஐயோ ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. இல்ல ஒரு ஆடிஷன் நம்ம அட்டெண்ட் பண்றோம், அட்டெண்ட் பண்ணும்போது டிஃபரெண்டா தான் பண்றாங்களா அப்படின்னு பாக்குறாங்க. அதான் அப்ப அவர் கேட்ட கேள்வி சரிதான். உங்களுக்கு ஏதாவது புரியுதான்னு கேக்குறாருல. புரிஞ்சுன்னு சொன்னா வேற ஏதாவது கேள்வி கேட்பீங்களா? நோ, அப்ப புரிஞ்சுது. நீங்க இந்த மாதிரி பண்றீங்கல்ல, இதெல்லாம் சினிமாக்கு கருவேப்பிலை. இன்னைக்கு கரப்பாம்பூச்சி திங்கிற மாதிரி ஒரு சீன் வருதுன்னா, இந்த கரப்பாம்பூச்சி திமால அவனை கூப்பிடுன்னு சாதாரணமா முடிச்சிட்டு போயிருவாங்க. என்னையவே சிந்திக்க வச்சுட்டானே. ஆமே, ஒரு சீன்ல வந்துட்டு போய் அதாவது உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ செய்ய ட்ரை பண்ணீங்களே ஒழிய பிராக்டிகலா என்ன செஞ்சா எதை அடிக்கலாம்னு உங்களுக்கு தெரியல, அவ்வளவுதான். நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. அப்பா எம்மா கிட்ட முடிச்சுப்பா. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நீயான கண்ணல மீட் பண்ணலாம். பாய் பாய். அப்பா 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 அவனை சொல்லிட்டு அந்திரிச்சு போ. ஒரு சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க, வேலை வைக்க பாருங்க.